ஹாய் மக்களே, நான் உங்கள் ஜேஆர். இன்னும் கொஞ்ச நாளைக்கு ட்ரெண்டிங் நியூஸாகவே இருக்க போது நம்மளெல்லாம் பிஸியாகவே இருப்போம் நியூஸை கேட்டுட்டு. 2 திருவிழா நடந்துட்டு இருக்குது. ஒன்று ஐபிஎல் திருவிழா, 2வது எலெக்ஷன் திருவிழா. இந்த 2 நியூஸ் கேட்டிருக்கோம்னா நம்மளுக்கு போரே அடிக்காது. புது புது நியூஸ் கேட்டுகிட்டே இருப்போம் நம்ம. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது எலெக்ஷன் திருவிழா பற்றி தான். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களாம் கொஞ்சம் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாம் தமிழர் கட்சி சீமானண்ணன் வந்து கரும்பு விவசாய சின்னம் கேட்டு கோர்ட்டில் கேஸ் போட்டிருந்தாங்க. அது ஹைகோர்ட்டும் சரி சுப்ரீம் கோர்ட்டும் தள்ளுபடி பண்ணிடுச்சு. இந்திய தேர்தல் ஆணையம் வந்து அவங்களுக்கு வந்து மைக் சின்னம் கொடுத்துருக்காங்க. தமிழகத்தில் இருக்கிற அரசியல் விமர்சகர்கள் எல்லாரும் என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழகத்தில் சட்டப்படி பதிவாகாத சின்ன சின்ன கட்சிகளுக்கெல்லாம் போன வாட்டி எந்த எலெக்ஷனில் அவங்களுக்கு சின்னம் கொடுத்துருக்காங்களோ அதே சின்னத்தை கொடுத்துருக்காங்க. ஆனால் சீமானண்ணனுக்கு மட்டும் ஏன் அவங்களுக்கு பழைய சின்னத்தை கொடுக்காம புது சின்னம் கொடுத்துருக்காங்க? இது வந்து நாம் தமிழர் கட்சியோட ஓட்டு வங்கியை குறைக்கிறதுக்கு சதி வேலை நடக்குதா? இது ஒரு அரசியல் சதியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு சிலவங்களுக்கு டவுட் வருதுங்களாம். இந்த நகர்வை வந்து நாம் தமிழர் கட்சிக்கு வந்து ஓட்டு வங்கியை வந்து பின்தள்ளாத தவிர முன்னோக்கி தான் போகும். இது 8, 9, 10% வரைக்கும் வரும்னு சொல்கிறாங்க. இதை வச்சே அவங்களுக்கு நிறைய அனுதாப ஓட்டுகள் கிடைக்கும்னு சொல்கிறாங்க. 2வது ட்ரெண்டிங் நியூஸ் என்னென்னா, டிஎம்கேவும் சரி, ஏடிஎம்கேவும் சரி, பிஜேபியும் சரி, இந்த 3 கட்சிகளும் அவங்க வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டாங்க. இதில் என்ன ட்விஸ்ட்டுன்னா, டிஎம்கே கட்சி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்குது. அவங்க வேட்பாளர்கள் 80% பேரும் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அதே அதிமுகவோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லை, தலைமையும் ஸ்ட்ராங்காக இல்லை, அவங்க வேட்பாளரும் அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தான் தோணுது. இந்த எலெக்ஷனில் பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் வந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு பிளான் போட்டு அவங்க கூட்டணி வந்து 10 தொகுதிகள்னா வாங்கிடணும், எடுத்துடணும்னு சொல்லிட்டு மும்பரமாக இறங்கியிருக்காங்க. மும்பரமாக அதுக்கு வேலையும் செய்கிறாங்க. பிஜேபி சரி, அவங்க கூட்டணி கட்சிகளும் சரி, அவங்க தேர்ந்தெடுத்த வேட்பாளர் பட்டியலை பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து மக்களுக்கு பரிச்சயமான முகமாக இருக்குது. அதே பிஜேபி தேர்ந்தெடுத்த தொகுதிகள் கூட அவங்களுக்கு சாதகமான தொகுதிகளும் அவங்களுக்கு வாக்கு வங்கி இருக்கிற தொகுதிகளால் பார்த்து எடுத்திருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி வேட்பாளரையும் போட்டிருக்காங்க. அவங்க தமிழகத்தில் சிலவங்க மைண்ட் வாய்ஸ் என்னவா இருக்குன்னா, நீ பழனிக்கே பால் கூட எடுத்தாலும் இங்கே ஒரு அசையும் அசையாது. பிஜேபி பக்கா பிளான் பண்ணிட்டு அவங்க வேட்பாளர்களை வந்து தரமான வேட்பாளர்களை போட்டு வச்சுருக்காங்க. அதுவும் ஃபெமிலியரானவங்கள போட்டு வச்சுருக்காங்க. இதில் டிஎம்கேவும் ஏடிஎம்கேவும் நேரடியாக 18 தொகுதிகளில் நேரடியாக போட்டி போடுறாங்க. நாங்கள் சொல்கிறது, இன்றைய தமிழ்நாட்டு தேர்தல் காலம் எப்படி இருக்குன்னா, திமுக கூட்டணி வந்து 28 தொகுதி வரைக்கும் கைப்பற்றுவாங்க மாதிரி தெரியுது. பிஜேபி வந்து 8லிருந்து 10 வரைக்கும் எடுத்துருவாங்கன்னு தெரியுது. அதிமுக 1, 2 எடுக்கிறதே டவுட்டாக இருக்குது. ஏன்னா ஏடிஎம்கே வந்து ரொம்ப டவுனாக இருக்குது. இப்போ டிஎம்கே நிற்கிற 21 தொகுதியில் 19 தொகுதி வரைக்கும் அவங்க கைப்பற்றிடுவாங்கன்னு நினைக்கிறேன். எங்கே வந்து அவங்களுக்கு வீழ்ச்சி அடையுன்னா, காங்கிரஸ் இருக்கிற இடத்துலையும் கம்யூனிஸ்ட் இருக்கிற இடத்துலையும் தான் அவங்களுக்கு வந்து வீழ்ச்சி அடைகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பிஜேபியும் அது கூட்டணி கட்சிகளும் அவங்க வேட்பாளர் பட்டியலை பார்த்தாலும் சரி, அவங்க களத்தில் இறங்கி வேலை செய்கிறத பார்த்தா அவங்க குறைஞ்சது 8லேருந்து 10 தொகுதிகளை கைப்பற்றிடுவாங்கன்னு நமக்கு தோணுது. அதே நம்ம மறுபுறம் பார்த்தீங்கன்னா, அதிமுக வந்து வேட்பாளர்களை தேர்ந்தெடுத்தது வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்காக இல்லாத மாதிரி தெரியுது. அவங்க தலைமையை வந்து ஆம வேகத்தில் செயல்படுற மாதிரி தெரியுது. அது அதிமுக நிர்வாகிகளே, தலைவர்களே, உங்கள் கட்சியை வந்து வழி நடத்தினது வந்து எம்ஜிஆரும் ஜெயலலிதா அவங்களும் 2 சிங்கங்க வழி நடத்தினது தான் உங்கள் கட்சி. அதை நினச்சிக்கிட்டு கொஞ்சம் வேகம் எடுங்க, கொஞ்சம் உத்தியோகம் எடுங்க. தமிழ்நாட்டில் வந்து உங்களுக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஒரு புகழ் இருக்குது, ஒரு ஓட்டு வங்கி இருக்குது. அதை நினச்சிக்கிட்டு செயல்படுத்துங்க. அப்போ தான் நீங்களும் வந்து களத்தில் வந்து நல்லா நிற்கிறதுக்கு, ஒரு வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கும். பிஜேபி தலைவர்கள்லாம் சொன்ன மாதிரியே நாங்கள் வந்து வளர்ந்துட்டு வரோம் சொல்கிறாங்க. இந்த தேர்தலில் வந்து அவங்க 2வது இடத்துல வந்துடுவாங்களோன்னு ஒரு டவுட் வந்துருச்சு. பார்ப்போம். எல்லாம் ஜூன் 4ஆம் தேதி தெரிஞ்சிடும் நம்மளுக்கு. நீங்கள் ஒரு கேள்வி கேட்பீங்க, இந்தந்த கட்சிகளை இத்தனை சீட் எடுக்கிறேன்னு சொல்கிறீங்க, அப்போ சீமானண்ணன் கட்சி வந்து ஒரு சீட்டு கூட ஜெயிக்காதான்னு கேட்குறீங்க. இந்த தேர்தலை பொறுத்த வரைக்கும் நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு எம்பி கூட எடுப்பாங்களான்னு டவுட்டாக இருக்குது. ஆனால் அவங்களோட ஓட்டு வங்கி கணிசமாக ஏறும். கண்டிப்பாக அது 10% தொடும்னு நினைக்கிறோம். நாங்கள் மறுபடியும் சொல்கிறோம், இதெல்லாம் வந்து இந்த வாரத்தோட கணிப்பு தான். இதை மாறுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த 4 கட்சி கூட்டணி வேட்பாளருக்கு வேலை செய்கிறவங்க ஈகோ பார்க்காம ராபகலாக கஷ்டப்பட்டு வேலை செஞ்சாங்கன்னா கண்டிப்பாக வந்து இந்த கருத்து கணிப்பு வந்து மாற்றம் வரும். ஆனால் தேர்தல் ஆணையம் வந்து நம்மளை பொறுமையை வந்து ரொம்ப சோதிக்கிறாங்க. ஏப்ரல் 19ஆம் தேதி எலெக்ஷன் வச்சுட்டு ஜூன் 4ஆம் தேதி 45 நாள் வெயிட் பண்ணணும் இந்த எலெக்ஷன் ரிசல்ட் தெரியறதுக்கு. அவ்வளோ நாள் பொறுத்து இருக்கணும். உங்கள் பொண்ணான கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸில் தட்டுங்க. உங்கள் கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு எங்களுக்கும் ஆர்வமாக இருக்குது. நம்ம வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிட போகிறீங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.